சத்து குறைபாடுகளையும் துடிக்கும். குறிப்பாக எந்த சத்து குறைபாடில் வந்து துடிக்கும் அப்படின்னா, மெக்னீஷியம் சத்து குறைவாக இருக்குது, அது மாதிரி விட்டமின் பி சத்தும் குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தசைகள் வந்து துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பார்க்கணும் நமக்கு இருக்குதா, சத்து குறைபாடு இருக்கானா, அதற்குரிய உணவு முறையும் இல்லை சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். பட் தற்காலிகமாக எனக்கு துடிப்பு இருக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலான வெதுவெதுப்பான வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெந்நீரில் கொஞ்சம் எப்சம் சால்ட்டை போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா கரைஞ்ச உடனே ஏதாவது சுத்தமான டவலில் அதை நனைச்சி பிழிஞ்சிட்டு ஒரு ஒற்றடம் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த துடிப்பு அப்படிங்கிறது நமக்கு அப்படியே உடனே அரெஸ்ட் ஆயிரும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஸ்கின் வழியாக போய் அந்த மசில்ஸை வந்து அது ஸ்ட்ரென்தனிங் பண்ணும், தற்காலிகமாக தான். ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் சத்துக்கள் குறைபாடு.